சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்றேன். சைன் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? காஸ் தீட்டா கிடைக்கும். அண்ட் டி பை டி தீட்டா ஆஃப் காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் சைன் தீட்டா. நம்ம இந்த பேசிக் ரூல்ஸ் கூடயும் இந்த சைன் அண்ட் காஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே மேம், இது இல்லாம நமக்கு இந்த வேல்யூ எது மேக்சிமம் மினிமம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு நான் என்ன செப்பரேட்டாவே சொல்லி தர போறேன். மேக்சிமா அண்ட் மினிமா. இப்ப நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. y is equal to ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ y is a function of x. அப்போ இந்த y வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மேக்சிமமா மினிமமான்னு கண்டுபிடிக்க போறோம். மேக்சிமம் ஆர் மினிமம், அதிகமா இல்ல கம்மியா? அப்போ y மேக்சிமமா மினிமமான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா dy by dx is equal to டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதை என்ன எடுத்துக்கணும்? ஜீரோவா எடுத்துக்கணும். ஜீரோவா எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? we may find the value of x. அப்ப x கிடைச்சதுக்கு அப்புறம் if d square y by dx square அதை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அதை டபுள் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னு நமக்கு லெஸ் தென் ஜீரோவா இருக்கு அப்படின்னா y யோட வேல்யூ எப்படி இருக்கும்? மினிமமா இருக்கும். இதே if d square y by dx square is greater than ஜீரோவா இருக்கு அப்படின்னா அதோட y யோட வேல்யூ எப்படி இருக்கும்? மேக்சிமமா இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம மினிமம் ஆர் மேக்சிமம்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு.